ஊழல் அங்க என்ன பாக்குறாங்கன்னா, இன்னைக்கு பல கட்சிகள் இருக்கு, இந்த கட்சியும் ஊழல் பண்றாங்க, அந்த கட்சியும் ஊழல் பண்றாங்க. அப்போ வந்து அந்த நேரத்துல வந்து யார் வந்து கம்மியா பண்றாங்க அப்படிங்கிற அளவுலதான் மக்களுக்கு வந்து இன்னைக்கு சாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருக்கிறதுனால 3 விதமான தன்னிச்சைத்தன்மை தேவை. நிதியில தன்னிச்சைத்தன்மை தேவை, செயல்பாடுகள்ல தன்னிச்சைத்தன்மை தேவை, நியமனத்துல தன்னிச்சைத்தன்மை. இததான் ஒரு தன்னிச்சையான ஜனநாயக அமைப்புன்னு நம்மளால சொல்ல முடியும். ஒன்னால அமைச்சர்கள்லாம் வந்து சரி சில நேரிடும் அப்படின்னு ஆட்சிக்கு வந்தால் அப்படின்லாம் சரி சொல்லியிருந்தாங்க. அது எதுவுமே நடக்கல. இந்த ஆட்சியிலும் பல ஊழல்கள், இப்ப மின்சார வாரியத்துல டிரான்ஸ்பார்மர் ஊழல் எப்படி 400 கோடி ரூபாய்க்கு நடந்தது, கல்குவாரியில 700 கோடி ரூபாய்க்கு எப்படி மிகப்பெரிய கல்குவாரி ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக அது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பதனாலதான் அவர்களால் வந்து இன்னைக்கு செயல்பட முடியவில்லை, செயல்பட இயலவில்லை. இல்லைன்னா அவங்க எஃப்ஐஆர் வந்து போட்டுப்பாங்க. வெயில் இவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மக்கள் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஏசி பயன்படுத்தணும்னா கூட பார்த்து சரி கொஞ்ச நேரம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு ஏன் பண்றோம்? ஏன்னா கரண்ட் பில் எவ்வளவு வரும். லஞ்ச ஒழிப்புத்துறையோ சிபிஐயோ இது போன்ற அமைப்புகள் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வரக்கூடிய புகார்களுக்கு முதல்ல அந்த துறையுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கினால்தான் விசாரணையை துவங்க முடியும்னு வச்சுட்டாங்க. சோ இது வந்து திருடங்கையிலேயே சாவி கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து மோடி அவர்கள் செய்து நாட்டில் உள்ள எல்லா ஊழல்வாதிகளையும் காப்பாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய வேலையை இதன் மூலமாக செய்துட்டோம். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அறப்போர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு ஜெயராமன் ஐயா தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சிறப்பு. உங்களுடைய அறப்போர் இயக்கம், இதனுடைய செயல்பாடுகள், இந்த ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட், அதை பற்றி நம்ம பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது பற்றி ஒரு சுருக்கமா ஒரு எங்க நேயர்கள் மத்தியில ஒரு விளக்கம் கொடுங்க சார். அறப்போர் இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு தன்னார்வ அமைப்பு. நிறைய வாலண்டியர்ஸ் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒரு நீதியும் சமத்துவமும் உள்ள ஒரு சமூகம் அமைக்க, நம்மளுடைய அரசியல் சாசனத்துல இருக்கக்கூடிய அதே குறிக்கோள் தான், நீதியும் சமத்துவமும் உள்ள ஒரு சமூகத்தை அமைப்பதற்காக பாடுபட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்துல சேர்ந்து வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். 2015 முதல் நம்ம பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ரொம்ப முக்கியமாக ஊழல் ஒழிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ ஊழல்கள் வந்து ஒவ்வொரு துறைகள்லையும் எந்த மாதிரி ஊழல்கள் நடக்குது, நமக்கு அதை வந்து ஆதாரங்களோட தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக அந்த ஆதாரங்களை எடுத்து அதன் மூலமாக ஒரு பக்கம் அந்த ஊழலை அதோடு நிறுத்தணும், அந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல்களை நிறுத்துவது ஒன்று. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்றதுக்கு இன்னும் வழிகளை ஏற்படுத்துறது. மற்றொரு புறம் அது போன்ற ஊழல் செய்தவர்களை தொடர்ந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அவர்கள் மீது மேற்கொள்வதற்காக வேலை செய்வது. இதை தவிர நம்ம நீர்நிலைகள் பாதுகாப்பது, பொது சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பொது மருத்துவமனைகள் வந்து இன்னும் தரமாக வேலை செய்வதற்கான செயல்பாடுகள், சிவிக் இஷ்யூஸ்ல சாலைகள், குப்பைகள், இந்த மாதிரி விஷயங்கள்ல தன்னார்வல அமைப்பாக நிறைய வாலண்டியர்ஸ் சேர்ந்து அவர்களுடைய பகுதியில எப்படி வந்து ஒரு புகார் கொடுத்து இதெல்லாம் சரி செய்ய முடியும், இது போன்ற பல வேலைகளை நாம் தொடர்ந்து கடந்த 9 ஆண்டுகளாக இப்போ செய்து வருகிறோம். சிறப்பு. இப்போ ஊழல் குறிப்பா நம்மளுடைய இந்திய திருநாட்டிலே வந்து ஊழல் தான் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்மளோட வளர்ச்சியை வந்து கடுமையா பாதிப்புக்குள்ளாக்குவது வந்து இந்த கரப்ஷன் தான். ஸோ இந்த கரப்ஷன் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு இயக்கமா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து விமர்சையா கேட்கப்படுது. குறிப்பா இப்ப நான் ஒரு மேற்கோள் காட்டி கேட்கணும்னு நினைக்கிறேன். கடந்த 2014ஆம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுதே வந்து ஊழல் வழக்கிலே வந்து சிறை செல்ல நேரிட்டது. அதன் பிறகு வந்த சட்டமன்ற தேர்தலிலே கூட அவர் தனித்து நின்று வெற்றி பெறதை பாக்குறோம் நம்ம. ஸோ மக்கள் மத்தியில இந்த ஊழல் என்பது இந்த நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் சரி ஒரு பெரிய கேடு ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு மக்கள் உணர்தல் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஆணித்தரமா எழுப்பப்படுது. கண்டிப்பாக அந்த ஊழல், லஞ்சம் இது இரண்டுடைய தாக்கமும் மக்கள் மத்தியில நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான் நான் பாக்குறேன் ஃபீல்டுல பார்க்கும் பொழுது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்க பல தேர்தல்கள்ல, ஒரு தேர்தல்ல பல தேர்தல்கள்ல அரசியல் கட்சிகள் பேசுவதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். எதிரில் இருக்கக்கூடிய கட்சி என்னென்ன ஊழல் செஞ்சாங்க அப்படிங்கிறத பேசுவாங்க.
எதற்காக அது பேசப்படுகிறது? ஏன்னா மக்கள் வந்து அது ஊழல் அப்படிங்கிறத ஒரு பிரச்சனையாக பாக்குறாங்க. அப்படிங்கிறதுனாலதான் அதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பேசப்படுகிறது. பேசு பொருளாக அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலையும் கொண்டு வராங்க. சோ மக்கள் மத்தியில ஸ்டில் ஊழல் அங்க என்ன பாக்குறாங்கன்னா, இன்னைக்கு பல கட்சிகள் இருக்கு, இந்த கட்சியும் ஊழல் பண்றாங்க, அந்த கட்சியும் ஊழல் பண்றாங்க. அப்போ வந்து அந்த நேரத்துல வந்து யார் வந்து கம்மியா பண்றாங்க அப்படிங்கிற அளவுலதான் மக்களுக்கு வந்து இன்னைக்கு சாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கிறாங்க. சில பேர் இவங்க கம்மியா பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க, சில பேர் அவங்க கம்மியா பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இப்போ ஒரு பட்டாக்கு போகணும்னாலும், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகணும்னாலும், ஒரு மானியம் பெற வேண்டும் என்றாலும், இந்த மாதிரி ஒரு வீடு கட்டும் திட்டத்துல ஒரு வீடு அவங்களோட பஞ்சாயத்துல அலோகேட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அவங்க லஞ்சம் கொடுத்தாதான் அந்த வேலைகள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நகருவது வந்து கண்கூடா பாக்குறாங்க. சோ அதனால அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லஞ்சமும் ஊழலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளாகத்தான் அவர்கள் பாக்குறாங்க, எதிர்கொள்றாங்க. நேர்மையானவர்கள் வர வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனா பல நேரங்கள்ல அந்த எலெக்ஷன்ல அது ஒரு சாய்ஸாகவும் இருப்பதில்லை அப்படிங்கிறத நம்ம குறிப்பா 2016 வந்து எல்லா அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையிலேயே வந்து லோகாயுக்தா சட்டத்தை வந்து நாங்க வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்கட்சிகள் அவ்வளவு பேரும் வந்து அந்த தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும், திமுக எல்லா கட்சிகளும் வந்து இந்த லோகாயுக்தா சட்டம் நாங்க கொண்டு வருவோம். அந்த பேருனுடைய அர்த்தம் கூட பலருக்கும் தெரியாது. அது ஒரு ஹிந்தி வார்த்தைன்னு நினைக்கிறேன். அது ஹிந்தி வார்த்தை. அந்த அளவுக்கு நம்ம விமர்சையா வந்து 2016 அந்த லோகாயுக்தா என்ற அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு பிரபலமாச்சு. இப்போ 2021 சட்டமன்றம்லாம் நம்ம தேர்தல் சந்திச்சோம். அது ஒரு பிரதான ஒரு இஷ்யூவா நம்ம முன்னெடுத்த மாதிரி தெரியல லோகாயுக்தா சட்டம். இது எப்படி பாக்குறீங்க இந்த டிரான்ஸ்பர்மேஷன்? ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு யுக்தியை கையாளப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இப்ப அந்த லோகாயுக்தா சட்டம் ஏன் இப்போது பேசப்படுவதில்லை? இல்ல, லோகாயுக்தா சட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பேச்சு பொருளாக இருக்க வேண்டிய ஒன்று. இன்ஃபேக்ட் நம்ம தொடர்ந்து அதை பற்றி அறப்போர் இயக்கம் வந்து கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமா இப்ப சமீபத்துல கூட இப்ப 2021 தேர்தல்ல கூட அந்த தேர்தல் வருவதற்கு முன்பாக நாம ஒரு ஆன்டி கரப்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு ஒண்ணு போட்டிருந்தோம். ஊழல் ஒழிப்பு மேனிஃபெஸ்டோன்னு ஒண்ணு போட்டு அதுல லோகாயுக்தாக்கான என்னென்ன சீரமைப்பு தேவை. ஏன்னா இன்னைக்கு லோகாயுக்தா இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2016 லோகாயுக்தாவே தமிழ்நாட்டுல கிடையாது. லோகாயுக்தா கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்க அனைத்து அரசியல் கட்சிகளையும் கேட்டோம், தொடர்ந்து வேலை. ஆனால் அதற்கு பிறகு 2018 அவங்க அந்த லோகாயுக்தா கொண்டு வரும் பொழுது அது ஒரு பல்லில்லாத அமைப்பாக இப்போ அதிமுக அரசு என்ன பண்ணாங்கன்னா, நாங்க இன்ஃபேக்ட் ஒரு லோகாயுக்தாக்கு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, சந்தோஷ் ஹெக்டே கர்நாடகா லோகாயுக்தாக இருந்தவர், பிரசாந்த் பூஷன் டெல்லியில சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டாக இருப்பவர், இது போன்ற பலருடைய கருத்துக்களை சேர்த்து நாங்கள் வந்து ஒரு மாடல் லோகாயுக்தா பில் என்று ஒன்று தயாரித்து அரசாங்கத்துக்கு கொடுத்து அதன்படி இவங்க எடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சமாவது எஃபர்ட் போடுவாங்கன்னு பார்த்தா அப்படி இல்லாம வெறும் ஒரு பல்லில்லாத ஒரு லோகாயுக்தா. இப்போ இன்ஃபேக்ட் அந்த லோகாயுக்தாவால ஒரு எஃப்ஐஆர் போட முடியாது, ஒரு ப்ராசிக்யூஷன் பண்ண முடியாது. லோகாயுக்தாங்கிறதோட ஐடியா என்னன்னா, தன்னிச்சையான ஒரு விசாரணை அமைப்பு, ஒரு விசாரணை எப்படி வந்து இன்னைக்கு நீதிமன்றம் ஒண்ணு இருக்கோ அந்த மாதிரி வந்து ஒரு லோகாயுக்தா அப்படிங்கிறது விசாரணை பண்றதுல இன்னைக்கு நிறைய குளறுபடிகள் நடக்குது. இப்போ ஒரு கட்சி ஆள்கிட்ட கட்சியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை சார்ந்த இப்ப அவர்களுடைய தரப்புல ஊழல் நடக்கும் பொழுது அதை பாதுகாப்பதற்காக வேலை செய்யறாங்க. விசாரணை அமைப்ப அதுக்கேற்ற மாதிரி அதிகாரிகளை போடுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் பண்ண விடாம பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி இருப்பதனால விசாரணை பாதிக்கப்படுது. அதனாலதான் ஒரு தன்னிச்சையான விசாரணை அமைப்பு அப்படிங்கிறது தேவை. தன்னிச்சை அப்படின்னா என்ன? 3 விதமான தன்னிச்சை தன்மை தேவை. நிதியில தன்னிச்சை தன்மை தேவை, செயல்பாடுகள்ல தன்னிச்சை தன்மை தேவை, நியமனத்துல தன்னிச்சை தன்மை தேவை. இததான் ஒரு தன்னிச்சையான ஜனநாயக அமைப்புன்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ வந்து நீங்க நியமனமே அரசுடைய ஆட்கள், அரசு நேரடியா அவங்க ஹெட்ட போடுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு தன்னிச்சை தன்மையை அங்கேயே இழந்துருது. இப்ப ரீசெண்டா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லலாம். எலெக்ஷன் கமிஷனை கமிஷனர் யார் நியமிப்பாங்க அப்படிங்கிறதுல பிரைம் மினிஸ்டரும் இவங்களும் தான் அமைச்சரும் தான் மெஜாரிட்டியா இருப்பாங்க போது அப்ப அங்கேயே அது ஒரு தன்னிச்சை தன்மை வந்து கேள்விக்குறியா ஆயிடுது. சோ நியமனம் அப்படிங்கறதே ஒரு பிராட் பேஸ்ட் கமிட்டியா இருக்கணும். ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சர் இருக்கணும், எதிர்கட்சியுடைய தலைவர் இருக்கணும், ஒரு ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும். இந்த மாதிரி
ஒரு பரவலான குழு இருக்கணும் அப்படிங்கறத நம்மளோட மாடல் லோகாயுக்தா பில்ல கொடுத்தோம். இந்த மாதிரி ஒரு குழுவை அமைச்சு அதை வச்சு நியமிங்க. செயல்பாடுகள் அது நிச்சயத்தன்மை. இப்ப நாளை அவர்களால் வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து இது மாதிரி தப்பு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களால் ஒரு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடிய வேலைகளை வந்து அவர்களால் செய்ய முடியும். ஒவ்வொன்றுக்கும் அரசை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவர்கள் இருக்கக்கூடாது. சோ இது போன்ற விஷயங்கள்லாம் தான் நம்ம வந்து கொடுத்திருந்தோம். ஆனால் இது ஏடிஎம்கேல பண்ணவே இல்லை. அப்புறம் நம்ம ஆன்டி கரப்ஷன் மேனிஃபெஸ்டோ திரும்ப 2021 இந்த சீரமைப்பு எல்லாம் தேவை அப்படிங்கிறது கொடுத்திருந்தோம். இப்ப திமுகவும் அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவங்களோட மேனிஃபெஸ்டோல லோகாயுக்தா முறையாகவும் முழுமையாகவும் செயல்பட தேவையான நடவடிக்கைகளை திமுக அரசு உடனடியாக மேற்கொள்ளும். அதன் மூலம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பொது ஊழியர்கள் மீதான ஊழல் புகார்கள் தாமதமின்றி விசாரிக்கப்பட்டு குற்றம் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் மேனிஃபெஸ்டோல கொடுத்திருக்கிறாங்க 2021 மேனிஃபெஸ்டோல. ஆனால் இன்று வரை அவர்கள் 3 வருடம் ஆகிறது, இன்று வரை ஒரு அதை சீரமைப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படல. அந்த 3 ஆண்டுகள்லயும் நீங்க மேற்கோள் காட்டிருக்கீங்க. அவங்க மேனிஃபெஸ்டோலயும் அதுக்கு உண்டான சீரமைப்பு செஞ்சு முறையான அமெண்ட்மெண்ட் பண்ணப்படணும்னு அவங்க மேனிஃபெஸ்டோ சொன்னாங்க, வாக்குறுதி கொடுத்தாலும் அது 3 ஆண்டுகள் நடைமுறைப்படுத்தல. அது கேள்விக்குறியாதான் இருக்கு அப்படின்னு. அதோட விளைவு என்னன்னா இன்னைக்கு லோகாயுக்தா நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு எஃப்ஐஆர் கூட போட்ட மாதிரி நம்ம யாருமே பாத்துருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான அதிகாரமே கிடையாது. அவங்க ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் பாடி மாதிரி ஒரு கமிஷன் போடுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறாங்க, ஒரு குழுவை போல இருக்கு. ஆமா. இப்ப இந்த 3 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில உங்க அறப்போர் இயக்கத்தினுடைய இந்த பார்வையில இப்ப நீங்க ஒரு ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்டா நடக்கக்கூடிய முறைகேடுகள்லாம் வந்து மக்கள் மத்தியில வெளிச்சம் போட்டு காட்டு வரீங்க. இந்த 3 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த செயல்பாடு எப்படி இருக்கு? முந்தைய அதிமுக ஆட்சியை விட காட்டிலும் பரவாயில்லாம இருக்கா, இல்ல நீங்க நினைச்சதை விட நேர்மாறா செயல்பட்டு இருக்கா இந்த திமுக 3 ஆண்டு அரசு? எப்படி பாக்குறீங்க? இல்ல நம்ம ஐ திங்க் இஷ்யூ பேஸ்டா இதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம லோகாயுக்தா பார்த்தோம், லோகாயுக்தால எந்த மாற்றமும் இல்லை. கடந்த ஆட்சியில வந்து கொண்டு வந்தாங்க பள்ளி இல்லாத லோகாயுக்தா, இவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இரண்டாவது, இப்போ லஞ்சம் ஊழல்லாம் ஒழியணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ லஞ்சம் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு பட்டா வாங்குறதுக்கு, ஒரு வாரிசு சான்றிதழ் வாங்குறதுக்கு எங்க போனாலும் லஞ்சம் கேட்கப்படுகிறது. அப்போ அந்த லஞ்சம் இல்லாமல் அது அந்த வேலையை நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு தான் சேவை பெறும் உரிமை சட்டம் என்று ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுவுமே திமுக அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்கிறாங்க. அதற்கும் நாங்க ஒரு மாடல் டிராஃப்ட் தயார் பண்ணி பல மாநிலங்களோட கம்பேர் பண்ணி ஒரு மாடல் டிராஃப்ட் பண்ணி நம்ம முதலமைச்சரை சந்தித்து 2021 நேரில் சந்தித்து கொடுத்திருந்தேன். கண்டிப்பா கொண்டு வரும்னு சொல்லியிருந்தாங்க, அசம்பிளிலையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இன்று வரை அதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படல. சோ இது எதனா மக்கள் கையில அதிகாரம் கொடுப்பது. ஒரு 15 நாள்ல வாரிசு சான்றிதழ் கொடுக்கணும்னா ஒரு ரூல் இருக்குன்னா முதல்ல 15 நாள் அப்படின்னு ஒரு டைம் லைன் இருக்கணும். அந்த டைம் லைனுக்குள்ள கொடுக்கப்படணும். கொடுக்கப்படலைன்னா அந்த அதிகாரி ஏன் டிலே பண்றாங்க? லஞ்சம் எதிர்ப்பது தான் பெரும்பாலும் டிலே பண்ணுவாங்க. அப்ப அந்த டிலே பண்ணும் பொழுது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தை மக்கள் கையில் கொடுக்கணும். அதுக்கு வர ஒரு மெக்கானிசம் இருக்கணும். அப்போ வேற ஒரு சேவை ஆணையம்னு ஒண்ணு இருக்கணும். அந்த ஆணையம் வந்து உங்களையும் கூப்பிடணும், அந்த அதிகாரியும் கூப்பிடணும், கூப்பிட்டு அந்த சேவையை உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு சேவை ஆணையம் வந்து நீங்க அமைக்கணும். அப்போ லஞ்சம் இல்லாம அவங்களுக்கு அந்த சேவையும் கிடைக்கும். அந்த தவறு செய்ய அதிகாரிக்கு பெனால்டி எப்படி இன்ஃபர்மேஷன் கமிஷன்ல நீங்க இருக்கோ 25,000 ரூபாய் அவங்க சம்பளத்துல பிடிக்கலாம், இல்ல அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படலாம். அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அதிகாரிகளுக்கு ஒரு பயம், நம்ம வந்து இதை செய்யலைன்னா நாளைக்கு நமக்கு இந்த பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கணும். இதையும் வந்து அவர்கள் செய்யல. என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா டெண்டர், டெண்டர் பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பேசி கொண்டு வந்ததுதான் எல்லா துறைகளும் டெண்டர்களாக மாற்றப்பட வேண்டும். அனைத்து டெண்டர்களும் ஓப்பன் எண்ட் டு எண்ட் டெண்டராகத்தான் விடப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம கேட்டிருந்தோம். நம்மளுடைய ஆன்டி கரப்ஷன் மேனிஃபெஸ்டோல கேட்டிருந்தோம். அவங்க செய்யணும்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு பிடிஆர் அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்த போது அவர் நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு அமெண்ட்மெண்டாகவே நம்ம தமிழ்நாடு அசம்பிளில பாஸ் செய்யப்பட்டது. அதுல ஒரே ஒரு பெரிய பின்னடைவு என்னன்னா 25 லட்சத்திற்கு மேல இருக்கக்கூடிய டெண்டர்கள் மட்டும் எண்ட் டு எண்ட் டெண்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. about 25 lakhs. சோ பெரிய டெண்டர்கள்லாம் இப்போ முழுமையான டெண்டர்களாக வந்திருக்கு. ஆனால் மற்ற டெண்டர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் அதற்கான நடவடிக்கை நாங்க சொன்னோம். இந்த அமௌண்ட் ரொம்ப கம்மியாவீங்க அப்படியே. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனரி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிபார்ட்மெண்ட்
ஒரு 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு ஸ்டேஷனரி வாங்கணும், இது பண்ணணும். இந்த மாதிரி அவசர செலவுகள் பண்றாங்க இல்லையா, இந்த செலவுகள் தான் டெண்டர் மூலமாக அவர்களால செய்ய முடியாது டக்குன்னு ஒரு. ஆனால் அதற்கு மேல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் டெண்டர் மூலமாகத்தான் போடப்படும். அப்ப அது end-to-end டெண்டராக நீங்க போடுவதுதான் சிறந்தது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அது அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. சோ அது ஒரு மைனஸ். ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். இந்த end-to-end டெண்டர் வந்தது ஒரு வெளிப்படைத்தன்மை ஓரளவுக்கு வந்திருப்பதற்கு, டெண்டர் ப்ராசஸ்ல வந்திருப்பதற்கான ஒரு வழியை ஆரம்ப கட்டத்துல ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த அதிமுக ஆட்சியில நடந்த ஊழல்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்போம் நாங்க, ஒன்னால் அமைச்சர்கள்லாம் சரி சில நேரிடும் அப்படின்னு ஆட்சிக்கு வந்தால் அப்படின்லாம் சரி சொல்லியிருந்தாங்க. அது எதுவுமே நடக்கல. இந்த ஆட்சியிலும் பல ஊழல்கள், இப்ப மின்சார வாரியத்துல டிரான்ஸ்பார்மர் ஊழல் எப்படி 400 கோடி ரூபாய்க்கு நடந்தது, கல்குவாரியில 700 கோடி ரூபாய்க்கு எப்படி மிகப்பெரிய கல்குவாரி ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் ஆதாரத்தோட நம்ம இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறையில புகாரும் கொடுத்திருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஊழல்களும் தொடர்ந்து கொண்டே பல துறைகள்ல இருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம். சில இடங்கள்ல சென்னை மாநகராட்சியில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அந்த end-to-end டெண்டர் சிஸ்டம் அவங்க முழுவதுமாக பேடி ஐஏஎஸ் வந்தபோது முழுவதுமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ரேஷன்ல நம்ம கிறிஸ்டி மட்டும்தான் அனைத்து டெண்டர்களையும் எடுக்க முடியும் என்ற நிலையை மாற்றி பல நிறுவனங்கள் போட்டி போடக்கூடிய ஒரு நிலையை நம்ம அந்த சக்கரப்பாமாயில் தால் பருப்பு டெண்டர்கள்ல எடுத்துட்டு வந்தது. அதோடைய விளைவாக இன்று கிட்டத்தட்ட அதுல மட்டுமே ஒரு 3000 கோடி ரூபாய் சேமிப்பு அரசாங்கத்துக்கு நடந்திருக்கும் அந்த ஒரு துறையில மட்டும். சோ அது மாதிரி பல இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஒரு பாசிட்டிவ் நடந்திருக்கு. பட் பெரும்பாலும் லஞ்ச ஒழிப்பு, இப்ப மேனிஃபெஸ்டோல இன்னொன்னு சொல்றாங்கன்னா, லஞ்ச ஒழிப்பு துறையை நாங்க தன்னிச்சையாக செயல்பட விடுவோம் அதிமுக ஆட்சி காலம் போல் இல்லாமல் அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடந்த 6-7 மாதங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரே ஒரு எஃப்ஐஆர் தான். டிராப் கேஸ் ஒரு 3 நாள் போட்டிருப்பாங்க. சென்னையில சொல்றேன், சென்னை யூனிட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எஃப்ஐஆர் தான் 6-7 மாதத்துல ரெகுலர் கேஸ்ல போட்டிருக்காங்க. இந்த ஊழல் வழக்குகள்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ல எவ்வளவோ வழக்குகள்ல ஈவன் போன ஆட்சி இதாக இருந்தாலும் அந்த அதிகாரிகள், அதுல இன்வால்வ் இருக்கிற அதிகாரிகள் இப்போ பிரைம் பொசிஷன்ல அரசாங்கத்துக்குள்ள இருக்கிறதுனால இது எதுவுமே எஃப்ஐஆர் போட விடுவது கிடையாது. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு ஓரல் ஆர்டரே நீங்க வழக்குகள் போடாதீங்கன்னு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால 6-7 மாதங்களாக அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துடுச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை. இன்னைக்கு எந்த வேலையும் லஞ்ச ஒழிப்புத்துறை குறிப்பா அதுல பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக அது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பதனாலதான் அவர்களால் இன்னைக்கு செயல்பட இயலவில்லை. இல்லைன்னா அவங்க எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இதுல 2018 மத்திய அரசாங்கம் மோடி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராரு ஊழல் தடுப்பு சட்டத்துல. அந்த சட்ட திருத்தம் என்னன்னா, அந்த சட்ட திருத்தம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பை நாடு முழுக்க ஊழல் வழக்குகள்ல ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா, இனி எந்த ஒரு புகாரை விசாரிக்க துவங்க வேண்டும் என்றாலும், முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒரு ப்ராசிக்யூஷன் கடைசியில் அந்த நீதிமன்ற ட்ரையல் இருக்கு இல்லையா, அதுக்கு சாங்ஷன் வாங்கணும், குற்றப்பத்திரிகை வாங்க ஸ்டேஜ்ல அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும்னு இருந்தது. இப்ப என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நான் இப்போ ஒரு புகார் கொடுக்குறேன்னா அந்த புகாரை விசாரிக்க துவங்க வேண்டும் என்றாலே லஞ்ச ஒழிப்புத்துறையோ சிபிஐயோ இது போன்ற அமைப்புகள் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வரக்கூடிய புகார்களுக்கு முதல்ல அந்த துறையுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கினால்தான் விசாரணையை துவங்க முடியும்னு வச்சுட்டாங்க. இப்போ பெரும்பாலும் நமக்கு தெரியும் ஊழல்கள் எப்படி நடக்குதுன்னு. ஒரு துறையில இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு சூப்பரிண்டென்ட் இன்ஜினியர் மேல சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவருதான் ரெஸ்பான்சிபிளா இருப்பாரு டெண்டருக்கு. ஆனா அதற்கு மேல இருக்கக்கூடிய சீஃப் இன்ஜினியருக்கு தெரியாமலோ இல்ல கமிஷனருக்கு தெரியாமலோ அவர் அந்த ஊழலை செய்ய போறது கிடையாது. ஆனால் நான் கமிஷனர் கிட்டயே போய் அவரை விசாரிப்பதற்கு முதல்ல கமிஷனர் கிட்ட பர்மிஷன் வாங்கினாதான் அந்த சூப்பரிண்டென்ட் இன்ஜினியரையே விசாரிக்க முடியும்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு நிலை வந்தால் அந்த ஊழல்லையே இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய கமிஷனர் எப்படி அனுமதி கொடுப்பாரு? சோ இது திருடன் கையிலேயே சாவி கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வேலையை மோடி அவர்கள் செய்து நாட்டில் உள்ள எல்லா ஊழல்வாதிகளையும் காப்பாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய வேலையை இதன் மூலமாக செய்துட்டார். இப்ப இதை எல்லா ஆன்டி கரப்ஷன் பீரோஸும் பயன்படுத்திக்கிறாங்க. இங்க லஞ்ச ஒழிப்புத்துறை, அங்க சிபிஐ பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு அனுப்புறாங்க. அரசாங்கம் அந்த அரசாங்கத்துல இருந்து பதிலே பல டிலே. இன்னைக்கு அதானி ஊழல் நம்ம அதானி பாஜக மோடியும் அதானியும் க்ளோஸ்ன்னு பேசுறோம். ஆனால் இங்கு அதானி ஊழல் நிலக்கரி இருக்கும்போதே 6000 கோடி ரூபாய் கடந்த ஆட்சியில நடந்த ஊழல்ல இன்னி வரைக்கும் அதானிக்கு அனுமதி, அந்த விசாரிக்க அனுமதி லஞ்ச ஒழிப்புத்துறை கேட்டும் கூட அரசு கொடுக்காமல் 1 வருஷத்துக்கு மேல வச்சிருக்காம இருக்கு. இது போன்ற பிரச்சனைகள் இந்த சட்டத்தினால ஏற்படுது.
இப்போ நீங்களும் சொன்னீங்க, மேற்கோள் காட்டீங்க, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரசுலயும் வந்து பல ஊழல்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்ற நீங்க பல விஷயங்கள் மேற்கோளும் காட்டினீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ எந்த இலாக்கா, எந்த அமைச்சரவை இலாக்கால வந்து அதிகமான ஊழல் நடக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க? ஃப்ரம் டாப் டு பாட்டம் சொல்ல முடியுமா எங்களுக்கு? என்னால வந்து ரேங்க் பண்ற அளவுக்கு இப்போ நான் யூகிக்க விரும்பல. அதே மாதிரி நம்ம வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்தாதான் எந்த டிபார்ட்மெண்ட் 1 2 3 நம்மளால ரேங்க் பண்ண முடியும். நான் பார்த்த வரை இருக்கக்கூடிய துறைகள்ல மின்சார வாரியம் ஒரு மிகப்பெரிய அதிக லெவல் ஊழல் நடக்கக்கூடிய அமைச்சரவையாக இருக்கிறது. எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய செலவினங்களே பாத்தீங்கன்னா 70,000 கோடி. கிட்டத்தட்ட அதுலயே 1 லட்சம் கோடி வந்து கடனே இருக்கு. 1.5 லட்சம் கோடி கடன்ல அந்த துறைக்கு மட்டுமே இருக்கு. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா மின்சார வாரியத்துல எல்லாம் 2014க்கு பிறகு பெரிய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஏற்படல. ஒரு 14,000 மெகாவாட் அந்த மாதிரிதான் வந்துட்டு இருந்தது. இப்பதான் கொஞ்சம் ஏறி இருக்கு ரீசெண்டா. பட் டிமாண்ட் பெரிய அளவுல அதிகமாகல. இன்னொரு பக்கம் சப்ளை பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க கிரிட் கனெக்டிவிட்டி வந்ததுக்கு பிறகு நார்த்ல இருந்து கூட நீங்க கிரிட் மூலமாக வாங்க முடியும். சோ சப்ளை அதிகமானதுனால கரண்டோடைய விலை வந்து குறைஞ்சிருச்சு. நீங்க எந்த ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்கிறது மிகப்பெரிய அளவுல 2016ல குறைஞ்சது. அப்ப எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் இது மாதிரி ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு பக்கம் பெரிய அளவுல தேவை அதிகரிக்கல, இன்னொரு பக்கம் சப்ளை அதிகபட்சமாக வருகிறது. அப்போ நீங்க உங்க செலவினங்களை குறைச்சு அந்த நிறுவனத்தையே லாபகரமாக கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், மக்கள் மேல எந்த பாரத்தையும் வைக்காம. ஆனால் அது அப்படியே மாறாக பல ஊழல்கள், நிலக்கரி இறக்குமதியில ஊழல், நிலக்கரி போக்குவரத்துல ஊழல், அப்புறம் வந்து தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கக்கூடியதுல ஊழல், இதெல்லாம் போன ஆட்சியில நடந்தது. இப்ப இந்த ஆட்சியில டிரான்ஸ்பார்மர் வாங்குவதுல ஊழல், இந்த மாதிரி வந்து பல ஊழல்கள் இந்த துறையில நடப்பதன் மூலமாக இந்த கடனுக்கே, இந்த 1.5 லட்சம் கோடி கடனுக்கே ரொம்ப முக்கியமான காரணம் இந்த துறையில் நடக்கக்கூடிய ஊழல்கள்னாலதான் வந்து கடன் சுமை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கடன் சுமையினால இப்ப என்ன ஆகுதுன்னா அரசாங்கம் சப்சிடைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருது. ஒவ்வொரு வருடமும் 10,000 கோடி 20,000 கோடி அரசாங்கம் 5,000 கோடி கொடுக்கணும், 10,000 கோடி கொடுக்கணும், நம்மளோட ஸ்டேட் பட்ஜெட்ல இருந்து கொண்டு போய் கொடுக்கணும். இல்ல அந்த பாரத்தை கொண்டு போது மக்கள் தலையில வந்து கரண்ட் பில்ல அதிகப்படுத்தக்கூடிய வகையில வைக்கிறாங்க. அப்போ இது இரண்டுமே தவிர்க்க முடியும். இப்போ நீங்க அரசாங்க கஜானால இருந்து எடுத்து மின்சார வாரியத்துக்கு கொடுத்தீங்கனாலும் அது வேறு சில மக்கள் நல திட்டத்துக்கு போக வேண்டிய பணம். அந்த பணத்தை நம்ம இங்க கொண்டு வந்து போட்டுடுறோம். மக்கள் தலையில கொண்டு வந்து பாரமாக நேரடியாக வைக்கும் பொழுதும் மக்கள் கரண்ட் பில் அதிகமாக கட்டும் போது, இப்ப இன்னைக்கு வெயில் இவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மக்கள் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஏசி பயன்படுத்தணும்னா கூட பார்த்து சரி கொஞ்ச நேரம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு ஏன் பண்றோம்? ஏன்னா கரண்ட் பில் எவ்வளவு வரும், அது அதிகமாயிடும் அப்படிங்கிற ஒரு. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஏன் பிரச்சனையாக இருக்கு அப்படின்னா இந்த துறையில நடக்கக்கூடிய ஊழல்கள் தான் காரணமாக இருக்கு. சோ இதுல வந்து நிறைய நடக்குது அப்படிங்கிற பார்க்கணும். உள்ளாட்சி அமைப்புகள்ல பெரும்பாலும் வந்து நிறைய ஊழல்கள் வந்து, அங்கதான் வந்து சாலை, ஒரு சாலை அப்படிங்கிறது வந்து நீங்க இன்னைக்கு போட்டீங்கன்னா நாளைக்கு காசு. நீங்க இப்ப மிச்ச ப்ராஜெக்ட் எல்லாம் நிறைய நாட்கள் ஆகும். இப்போ ஒரு சாலை போடுவது உள்ளாட்சி அமைப்புக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நைட்டு வருவாங்க கான்ட்ராக்டர், வந்தாங்கன்னா டக்குன்னு கிளீன் பண்ணுவாங்க, ஒரே நாள்ல போட்டுருவாங்க, சாலையை போட்டு போயிருவாங்க. அடுத்த நாள் காலையில பில்லு வாங்குறதுக்கு போயிருவாங்க ஒரு நாள். அதுவும் பல தரமற்ற சாலைகள்லாம் பாக்குறோம், கையெழுத்து எடுத்தாலே பேத்துட்டு வருது. சோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது சோ இதெல்லாம் வந்து ஒரு மிக பெரிய அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. சோ இந்த மாதிரி அமைப்புகள்ல ஊழல் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கிறது. கடந்த பிளான் மக்களிடம் இருந்து வாங்கக்கூடிய லஞ்சத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிளான் அப்ரூவல், சதுரடிக்கு இவ்வளவு கொடுத்தா தான் பிளான் அப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி இப்போ வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல சிஎம்டிஏக்கள்ல இந்த மாதிரி வந்து பல லஞ்சம் மக்கள் நேரடியாக பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடிய துறைகளாக இந்த துறைகள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது. மின்துறை நீங்க மேற்கோள் காட்டீங்க, அதே போல நீர்வளத்துறையிலேயே வந்து பல ஆயிரக்கணக்கான வந்து ஊழல் நடக்குதுன்னு சொல்லி மேற்கோள் காட்டுறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பா நீர்வளத்துறையில இப்ப இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன நமக்கு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதே பெரிய சேலஞ்சு. ஏன்னா தண்ணி இருக்கும், தண்ணி கிடைக்கல, அவங்க என்ன பண்ணாங்க, தூர் வரணாங்களா இல்லையா, எந்த அளவுக்கு ஆழம் போனாங்க. இப்போ சாலையில ஒரு தரமற்ற சாலை போட்டாங்கன்னா அதை பார்க்க முடியுது, அதை புகார் கொடுக்க முடியுது. ஆனா அந்த தண்ணீர்ல வந்து நீங்க என்ன பண்றாங்கிறதே தெரியாது.
எவ்வளவு நாள் அதை ஜேசிபியை வச்சு எடுத்தாங்க, இல்ல எவ்வளவு நாள் வந்து பொக்லைன் வச்சு எடுத்து வேலைகள் செஞ்சாங்க, இல்ல எவ்வளவு நாள் வந்து அந்த ஆகாய தாமரையை வந்து அகற்றினாங்க. இது எதுவுமே வந்து மக்களுக்கு வந்து கண்கூடாக பார்ப்பதோ, இப்ப நீங்க போனீங்கன்னா ஆகாய தாமரை இருக்கும், கேட்டா நாங்க அகற்றினோம் ஆனா வளர்ந்துருச்சு அப்படின்னு ஈஸியா சொல்லிட முடியும். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி பல சிக்கல்களும் அதுல இருக்கிறதுனால அது ரொம்ப எளிதாக அதுல வந்து நிறைய ஊழல்கள் இடமாக இருக்கு. அதுல எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியும் வெளிப்படைத்தன்மையும் இல்லாத ஒரு துறைன்னு பாத்தீங்கன்னா அது இந்த WRD துறை. நீங்க வந்து உள்ள மாநகராட்சியுடைய விஷயங்களாவது பல இடங்கள்ல பேசப்படும். ஆனால் இவர்கள் என்ன செலவு பண்றாங்க, இவர்கள் எவ்வளவு டெண்டர் ஓடுறாங்க, என்ன டெண்டர் ஓடுறாங்க, இவர்கள் எப்படி அதை செலவு பண்றாங்க, அதற்கான ஆர்டர்கள் எல்லாம் வெளிப்படைத்தன்மையோட இணையதளத்துல வந்து பகிர்வது கிடையாது. என்னென்ன ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படிங்கறத. சோ இது எல்லாமே ரொம்ப சீக்கிரட்டாக பல விஷயங்கள் நடப்பதனால இந்த துறையிலையும் நீங்க சொல்றது போல நீர்வளத்துறையிலும் ஊழல் வந்து மிகப்பெரிய அளவு இருக்கு. ரொம்ப நன்றி சார். உங்களை போனா நேரத்தை நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் குக்கு செய்திகளுடன்.